வெல்கம் பேக் டு சூடா சமையல். இந்த மாதிரி சேமியா உதிரி உதிரியாக செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஒயிட் கலர் பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானொலி வச்சுக்கலாம். அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா உப்பு பாதி உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ காய் வெந்துருச்சு. இப்போ காய் தனியாக காயை வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை நம்ம லாஸ்ட்டாக சேமியாவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வானொலி வச்சுக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போது 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பெரிய சைஸு வெங்காயம் 1 அது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ரொம்பவும் வதங்கிடக்கூடாது வெங்காயம், சும்மா 2 தடவை மட்டும் தடவிடுங்க. இப்போது சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பாதி உப்பு தான் காய்க்கு போட்டோம். இப்போ இதுக்கு பாதி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காய் வேக வச்ச காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாக்கெட் அணில் சேமியாவுக்கு 1.25 டம்ளர் பெரிய டம்ளரில் ஊற்றணும். தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ அந்த காய் வேக வச்ச தண்ணி 1 டம்ளர், அதில் 3/4 டம்ளர் தண்ணி இப்போ நான் பெரிய டம்ளர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கொதித்து வரும்போது சேமியாவை உள்ளே போடணும். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ இந்த சேமியாவில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் சுண்டிருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த சுண்டி வரும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை என்ன பண்ணணுன்னா மட்டு பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பாசுமதி அரிசி எப்படி நீளமாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த சேமியா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு நான் சர்வ் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நான் செஞ்சதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான். அவங்ககிட்ட இதை கொண்டு போய் கொடுக்குறேன். அம்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். இப்போ அவங்க அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. உங்களுக்கு கூட காமிப்பாங்க பாருங்கள் வீடியோவில். நல்லா இந்த வெஜிடபிள்ஸு இது எல்லாமே, ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.